இன்றைக்கி சிம்பிளாக கடாயில் சிக்கன் பிரியாணி 20 மினிட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிடுங்க. பட்டை, கிராம்பு, இலை, பட்டை இலை, ஏலக்காய் இது எல்லாமே போட்டுருங்க. வெங்காயமும் வந்து சும்மா சிம்பிளாக வந்து 2 பெரிய வெங்காயம் போட்டால் போதும். நல்லா அதை வதங்கணும் ஃப்ரெண்ட். வதங்கிறதுக்கு தான் நீங்கள் ரொம்ப டைம் கொடுக்கணும். சரியா? நல்லா வதங்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிடுங்க. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனில் கலரில் இருக்கணும். சரிங்களா? நெய் வேணுனாலும் நீங்கள் ஊற்றிக்கோங்க. நான் வந்து எண்ணெய் மட்டும் தான் ஊற்றிருக்கேன். லாஸ்ட்டாக நான் ஆட் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து தாராளமாக 2 ஸ்பூன் போடுங்க. சரி, அதுக்கு மேலே வேணுனாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. சரிங்களா? இது எல்லாமே போட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுக்கணும் ஃப்ரெண்ட். இந்த மசாலா வந்து நல்லா வதங்குறது தான் நமக்கு பிரியாணி டேஸ்ட்டு கொடுக்குறது. சரிங்களா? ஸோ அதனால் நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கணும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அது என்ன ஆகிடும், இதாகிடும். பச்சை மிளகா 2 போட்டுக்கோங்க. எனக்கு வந்து கொஞ்சம் பச்சை மிளகா கலர் மாறிடுச்சு, அதனால் அதையே போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, புதினாலாம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் போட்டுருங்க. சும்மா ஒரு கைப்பிடி அளவில் கொஞ்சம் அரை கைப்பிடி அளவு போட்டால் போதும். சரிங்களா? நல்லா இது எல்லாத்தையும் போட்டு வதக்குங்க. இப்போ ஒரு 2 தக்காளி, சின்ன தக்காளி 2 பீஸ் போட்டு கட் பண்ணி அதில் போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கணும். எல்லாமே வதக்குறது தான் வந்து ரொம்ப முக்கியமான டேஸ்ட்டுக்கு காரணமே. சரிங்களா? அதுக்கப்புறம் மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் நான் வந்து அப்ராக்சிமேட்டாக போடுவேன். ஏன்னா நான் செய்வேன், அதனால் வந்து எனக்கு தெரியும் தேவையான அளவு. அடுத்து வந்து சிக்கன் எடுத்து போட்டுருங்க. மிளகாத்தூள் வந்து கலர் கொடுக்கறதுக்காக, பிரியாணி கலர் கொடுக்கறதுக்காக. இப்போ லெமன் வந்து ஒரு 1/2 லெமன் புழிஞ்சிக்கோங்க. தேவைப்பட்டால் 1 லெமன் கூட புழிஞ்சிக்கோங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்து தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கொஞ்சமாக தயிர் வந்து ஊற்றிக்கணும் அதில். சரிங்களா? சும்மா ஒரு 1/2 டம்ளர் தான் அரிசி எடுத்துருக்கேன். இது வந்து ஒருத்தர் இல்லை 2 பேர் சாப்பிட்லாம், அவ்வளோதான். அது செட்டிநாடு சிக்கன் பிரியாணி மசாலாவுக்கு அது வந்து ஒரு 2 டீஸ்பூன் போடணும். நான் வந்து அப்ராக்சிமேட்டாகவே போட்டிருக்கேன், எனக்கு அளவு தெரியுன்றனால. அதுக்கடுத்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கடைசியாக டேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உப்பு தேவைன்னா கூட போட்டுக்கோங்க. சரிங்களா? எல்லாம் இது எல்லாத்தையும் நல்லா வதங்கணும். பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். சரி, இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றுருங்க. எவ்வளோ அரிசி எடுத்தீங்களோ, பாஸ்மதி ரைஸு 3/4 டம்ளர் எடுத்து அதுக்கு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ பாஸ்மதி ரைஸ் கழுவி வச்சுருக்கேன் இல்லையா, இது நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸை அதில் போட்டுருங்க. போட்டு என்ன பண்ணுறீங்க, நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சுருங்க. சரிங்களா? அவ்வளோதான். நல்லா வந்து கொஞ்சம் நேரம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா வந்துருச்சு, ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு, பாதி அளவுக்கு மேலே. அதனால் அப்படியே மூடி வச்சுருங்க. அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து என்ன ஆகிடும், தண்ணியெலாம் வற்றிருச்சுன்னா அது மூடியே வச்சுருங்க, உடனே ரெடி ஆகிடும். கடைசியாக சொன்னால் இல்லையா, கொஞ்சமாக நெய் வந்து ஊற்றுவாங்க, 1/2 டீஸ்பூனு. நிறைய வேணுன்னா கூட நீங்கள் நிறைய ஊற்றுங்க. அவ்வளோதான், பிரியாணி ரெடி ஆச்சுன்னு. இது மாதிரி சூப்பராக நீங்களே 20 மினிட்ஸில் செய்யுங்க. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.